எஸ்எஸ்சி ஜிடி அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க. இதுல 30th ஏப்ரல் ஆல் ஷிஃப்ட்ல கேட்ட ஜிகே கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் நீங்க வந்து ஃபியூ டேஸ்ல இருக்கு அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு என்ன மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டினா சொல்லாட்டாலும் என்ன லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. ஃபோன் நம்பர் 7871385142. நான் எதுக்காக சொல்றேன்னா கம்ப்ளீட்டா ஜிகே அண்ட் மேத்துக்கு ஒரு கோர்ஸே எடுத்திருந்தேன். ஸோ மேத்துக்கு ரொம்ப அக்யூரேட்டா என்னன்னா ஒரு என்டையர் கோர்சஸ் வந்து எடுத்திருந்தேன் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதனால அஸ் அ டீச்சரா என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, ஏன்னா ஜிகே கூட ஓரளவு வந்து நிறைய ஹிந்தி சேனல்ல ப்ரொவைட் பண்றாங்க. பட் மேத் எதுவுமே மேத் கொஸ்டின் எதுவுமே வந்து தெரிய மாட்டுது. ஸோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட் எழுதிட்டு வந்தீங்கன்னா அதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா என்ன மாதிரி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் போது எனக்கு என்னன்னா ஓகே நம்ம ப்ராப்பரா தான் ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணிட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அதனாலதான் கேட்டுக்கிறேன். சரி, இப்ப ஜிகே கொஸ்டின் வந்து பாருங்களேன். எந்த ரிவர் பிரம்மபுத்திரா ரிவர் ஜாயின் இன் பங்களாதேஷ் டு ஃபார்ம் எ வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டெல்டா என்ன சுந்தர்பன் டெல்டா. நீங்க பார்த்தனே சொல்லிடலாம். இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரபி ரேட்டா. ஏன்னா ஜாகிரபில என்ன ரிவர் சிஸ்டம் ரிலேட்டடா எப்போதும் கேட்கறதா. இந்த வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப போனாலும் எஸ்எஸ்சில ஜிடில என்னன்னா இது ஒரு பேட்டர்ன் தான் கேட்பாங்க. நம்ம ரிவர்ல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் அண்ட் பென்சிலா ரிவர்னு சொல்லிட்டு டீட்டெயிலா லேர்ன் பண்ணிருப்போம். இப்ப சுந்தர்பன் அப்படின்னு வரும்போது அங்க 2 ரிவர் தான் இருக்கும். ஒன்னு பிரம்மபுத்திரா, இன்னொன்னு கங்கா. ஆன்சர் என்ன வரும்? கங்கா தான் வரும். ஜஸ்ட் ஒரு ஈஸியான கொஸ்டின், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்களேன், ஒரு புக்ஸ் அண்ட் ஆதர் மாதிரி ஆதர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு புக்கை கொடுத்துட்டு என்னவா த செர்பன் அண்ட் த ரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கா. அந்த நாவலை வந்து எழுதுனது யாரு அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஆப்ஷன்ல பாருங்களேன், இந்த ஆப்ஷன்ல இருக்கிற 3 பேரும் உங்களுக்கு நான் டீச் பண்ணிருக்கேன். ஆர்கே நாராயணன், முல்க்ராஜ் ஆனந்த், அதே மாதிரி விக்ரம் சேத். எப்படி சார் சொல்றீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல எங்க இருக்கு 7வது டாபிக் இருக்கிற புக்ஸ் அண்ட் ஆதர் உங்களுக்கு டீச் பண்ணிருப்பேன். அது 3 வீடியோவா கொடுத்திருப்பேன். அதுல ஒவ்வொருலையும் இம்பார்ட்டன்டா இருக்கிற நம்ம இந்தியாவில இம்பார்ட்டன் என்னன்னா சார் ஆதர் இருப்பாங்க, அவங்க பத்தி லேர்ன் பண்ணிருப்போம். அது முக்கியமான ஒரு விக்ரம் சேத் இவ எழுதின புக் இது எல்லாமே. அப்புறம் என்ன பண்ண ஜஸ்ட் ஒரு வாட்டி 1ல இருந்து ஒரு 3 வாட்டி 4 டைம் ரிவிஷன் பண்ணணும்னு வச்சுக்கலாம், மைண்ட்ல நின்றுக்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சூட்டபிள் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த முல்க்ராஜ் ஆனந்த், அன்டச்சபிள், கூலி இதெல்லாம் வந்து லாஸ்ட் வருஷம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கே நாராயணன் அப்படின்னு வந்தாவே மால்குடி டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க மூணு மூணு பேருக்கான இம்பார்ட்டன்ட் புக் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த கேள்வி என்ன, இந்த செர்பன் அண்ட் ரோப் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேர் சம்மந்தப்பட்டதே வராது. அதனால யாரும் ராஜா ராவ் இவதான் என்ன பண்ணிருப்பானா எழுதியிருப்பாரு. ஜஸ்ட் ஒரு நாவல் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து எக்கானமி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நியூ எக்கானமி பாலிசி எந்த வருஷம் பாருங்களேன், 1991 எக்கானமி ரிஃபார்ம் வந்து பண்ணிருப்பாங்க. நம்ம ப்ராப்பரா எக்கானமில வந்து லேர்ன் பண்ணிருப்போம் 5 இயர் பிளானோட சாப்டர்ல. மெயின் அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கான காரணம் நிறைய இருக்கும் ரைட்டா. ஆனா 1991 நியூவான எக்கானமி பாலிசி எதை ஃபோக்கஸ் பண்ணிருப்பானா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அதோட சேர்த்து பிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சு நம்மளோட எக்கானமி என்ன பண்றதுன்னா ஸ்டெபிலைஸ் பண்றது. நான் சொல்லும் போது மேபி உங்களுக்கு வந்து என்ன புரியாத மாதிரி இருக்கலாம். பட் அந்த கான்செப்டை நீங்க லேர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஏன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ண முடியும் எக்கானமி பொறுத்தளவுக்கு. ஸோ டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட் எக்கானமில 2 இடத்துல லேர்ன் பண்ணியிருப்போம். ஒன்னு 5 இயர் பிளான்ல லேர்ன் பண்ணியிருப்போம், இன்னொன்னு இந்த இன்ஃபிளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கான்செப்ட்ல லேர்ன் பண்ணியிருப்போம். அடுத்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்ப பஞ்சாபை வந்து அனெக்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஹிஸ்டரி தான். ஆனா ஹிஸ்டரியில மாடர்ன் ஹிஸ்டரி என்ன அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களோட வருகை இருக்கு பாத்தீங்களா, அதுல லேர்ன் பண்ணிருப்போம். ஏன்னா அதுல ஒவ்வொருத்தவங்களும் வருவாங்க. அதுல என்ன ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து ஒவ்வொன்றா என்ன பண்ணணும்னா அனெக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பஞ்சாப் இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னா நம்மளுக்கு ஆங்கிலோ சீக் வார் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். அது வந்து என்னன்னா கரெக்டா நம்மளுக்கு அக்யூரேட்டா அந்த வருடம் ஞாபகம் இல்லாட்டாலும் அந்த பீரியட்ஸ் உங்களால வந்து இந்த பீரியட்ல அது நடந்தது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணா கூட ஓரளவு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து ஆன்சர் எடுக்கலாம். ஆங்கிலோ சிக் வார் 1849 என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம், கம்ப்ளீட் ஆயிருக்கும் செகண்ட் ஆங்கிலோ சிக் வார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்க, பஞ்சாப் அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால 1849 நல்லா கவனிச்சுங்க. 1857 என்னன்னா கிளர்ச்சி வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி என்னன்னா அனெக்ஸ் பண்றாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல
எந்த ஆர்டிக்கல் ஜாயிண்ட் செட்டிங்கை பத்தி பேசுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கூட்டு அமர்வு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், ரைட்டா? இது என்ன? 108வது ஆர்டிக்கல். ஸோ 108வது ஆர்டிக்கல் எதை பத்தி பேசுனா ஜாயிண்ட் செட்டிங்கை பத்தி பேசும், மறந்துடாதீங்க. ஸோ இந்தியன் பாலிட்டில எங்க லேர்ன் பண்ணிருப்பேன்னா பார்லிமெண்ட் சாப்டர்ல தான் அந்த ஜாயிண்ட் செட்டிங்னா என்ன, ஒரு பார்லிமெண்டோட ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்னா பேர் இருக்கு, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பேன்னா டீட்டெயிலா லேர்ன் பண்ணிருப்போம். அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு யாரு அப்படின்னு கேட்கறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே பாலிட்டி தான். பாலிட்டில பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒரு சாப்டர் இருக்கும். இதுல நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்கன்னா டைரக்டா வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆக்சுவலா அவன் என்ன வச்சு கேட்டிருக்கான், ஸ்டேட் வச்சு கேட்டிருக்கான். இதே நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லுவோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு த லோக் சபான்னு வரும். அதே மாதிரி ஸ்டேட்ல என்ன, கவுன்சில் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் டு என்ன, ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மாநில சட்டமன்றத்துக்கு வந்து பொறுப்பா இருப்பாங்க. ஏன் பொறுப்பா இருக்காங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் யாரு, எம்எல்ஏ இருப்பாங்க. ஸோ எம்எல்ஏ யாரால வருவாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாங்க, ரைட்டா? ஏன்னா எலெக்ஷன் நின்று எலெக்ஷன்ல வின் பண்ணி வரதுனால மக்கள் பிரதிநிதி. அப்ப மக்கள் பிரதிநிதிக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், அமைச்சர்கள் வந்து பொறுப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து எந்த டைரக்ஷன்ல ஆரவழி ரேஞ்ச் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு, அதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து எந்த எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது என்னன்னா மேப் ரீடிங் பேஸ்ட் வந்து கொஸ்டின் தான். அதாவது நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஆரவழியோட வந்து ரேஞ்ச், அதாவது மலைத்தோட என்னன்னா பரவி இருக்கும். ஸோ அதனால ஆன்சர் வந்து ஈதான். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க மேப் ரீடிங்ல ஒழுங்கா வந்து லேர்ன் பண்ணீங்கன்னா இது வந்து ஈஸி. ஈவன் சில மூவில கூட வந்து இந்த ஆரவழி மலைத்தோட எந்த சைடுல இருக்கும் அப்படின்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து ஹூ ப்ரொபோவ்டு த தியரி ஆஃப் கம்பேரட்டிவ் அட்வான்டேஜ் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட்? சர்வதேச வர்த்தகத்தில் ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு யாரால் முன்வைக்கப்பட்டது? இந்த கொஸ்டினை பார்த்தனே என்ன சார் இது, இப்பெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ண சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க. பட் கொஞ்சம் பொறுமையா யோசிங்களேன். என்ன சொல்றான், ஓகே எக்கானமி பேஸ்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கான். ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஆடம் ஸ்மித்னு இருக்கு. நம்ம ஆடம் ஸ்மித்தை பத்தி எங்க லேர்ன் பண்ணிருப்போம், கேபிட்டலிசம். எக்கானமி படிக்கும் போது கேபிட்டலிசத்தோட ஒரு என்ன சொல்றது முன்மொழிவே யாருதான், ஆடம் ஸ்மித் தான் சொல்லுவாங்க. அதனால இவரை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஜே.எம். கென்னிஸ், கென்னிஸ் தியரி. இவர் தான் என்னன்னா மேக்ரோ, அதாவது என்ன மேக்ரோ எக்கானமியோட கான்செப்டே வந்து சொல்லியிருப்பாரு. அதனால இவரே எலிமினேட்டட். கால் மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியலிசம், ரைட்டா? கால் மார்க்ஸ் சோசியலிசம், அதனால இவரே எலிமினேட்டட். 3 பேரை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஆப்ஷன் என்னன்னா டேவிட் ரிச்சர்டு. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போறதை விட கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நம்மளால வந்து எலிமினேட் பண்ண முடியுதா, எலிமினேட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வரலன்னா ஓகே, பட் எலிமினேட் பண்ணி ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டினை கை வைக்கலாம். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டேவிட் ரிக்கார்டும். இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பிரச்சனை, இந்த புக்கை, அதாவது இந்த கான்செப்டை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து எக்கானமி தான். பிரைமரி அப்ஜெக்டிவ் எதோடது, நேஷனலைசேஷன் ஆஃப் 14 மேஜர் பிரைவேட் பேங்க் 1969ல தேசியமயமாக்கல் பண்ணிருப்பாங்க. அதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அந்த டைம்ல பண்றதுக்கான ரீசன் வந்து மக்களால என்ன பண்ண முடியலன்னா ஈஸியா போயிட்டு வந்துன்னா அந்த பேங்கிங்கோட இதை வந்துன்னா யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனாலதான் என்னன்னா நேஷனலைசேஷன் பண்ண முடிஞ்சது. ஒன்ஸ் நேஷனலைசேஷன் பண்ணதுனால எல்லா மக்கள், முக்கியமா சொல்ல போனா ரூரல் அண்ட் வந்து என்னன்னா சில செக்டருக்கான வந்துன்னா அமௌண்ட் வந்து என்னன்னா அலோகேட் பண்ண முடிஞ்சது. இதான் வந்துன்னா பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மேப் பேஸ்ட் கொஸ்டின் ஜியோகிராஃபில. அதாவது கட்ச். கட்ச் பகுதி எங்க இருக்குன்னா குஜராத், ரைட்டா? ஏன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச் நம்ம மேப் ரீடிங்ல பார்க்கும்போது லேர்ன் பண்ணியிருக்கோம். ஆன்சர் பி தான் வரும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இஸ்ரோவோட மிஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. இஸ்ரோவோட மிஷன் எதை பத்தி, வீனஸோட அட்மாஸ்பியரை பத்தி வந்துன்னா ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்பப்பட்ட வந்து மிஷனோட பேர் என்ன? இன்னும் அனுப்பல, பட் அனுப்புறதுக்காக ஒரு மிஷன் வச்சிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுக்ரியான். சுக்ரியான் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எதுக்கு அனுப்புறதுன்னா வீனஸுக்கு அனுப்புறதுக்கான வந்து மிஷன். ஹவு டஸ் ஃபோக் அண்ட் ட்ரைபல் மியூசிக் இன் இந்தியா பிரைமர்லி ரீச் த பீப்புள்? ஸோ இந்தியாவில் இருக்கிற மக்கள் மற்றும் பழங்குடியோட இசை இருக்கு பாத்தீங்களா, முக்கியமாக மக்களிடம் எவ்வாறு சென்றடைகிறது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இப்ப கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க சில வந்து என்னன்னா அந்த பழங்குடி இசை அதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் எங்கேயுமே என்ன பண்ணா நோட் பண்ணி வைக்க மாட்டாங்க. பட் எப்படி இதாகுதுன்னா
த்ரூ த ஓரல் ட்ரெடிஷன் தான். அதாவது என்ன அப்படின்னா த்ரூ த ஓரல் ட்ரெடிஷனா ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஜஸ்ட் வாய் வழியா நம்ம வந்து சொல்றது மூலம் தான் என்னன்னா அது வந்து பரவப்படுது. அதனால என்னன்னா பி தான் வரும். அடுத்து வந்துன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்தியா மென்ஸோட ஹாக்கி டீம் எப்ப லாஸ்ட் டைம்ல ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்னன்னா இது என்ன டாபிக்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான். அதில் நான் ஸ்போர்ட்ஸ் சொல்லியே வந்து லேர்ன் பண்ணியிருப்பேன். ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸை பத்தி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ஹாக்கில பார்க்கும்போது மேயர் தயான்சந்தை பத்தி வந்து நான் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம இந்தியா வந்து ஒரு டைம்ல பிரைம் லெவல்ல இருந்திருப்பாங்க. எதுலனா ஹாக்கில 1928, 32, 36 இந்த டைம்லாம் எல்லாமே என்னன்னா கோல்டு மெடல் நம்ம தான் வந்து அடிச்சிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா டாமினேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்பயும் என்னன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு என்னன்னு வச்சுக்கலாம், லாஸ்ட் ஒலிம்பிக்லயுமே என்ன எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடல் எடுத்திருப்போம். பட் கோல்டு எடுத்துமா கோல்டு கிடையாது. அதனால ஏன்னா லாஸ்ட் எப்போ கோல்டு வாங்கியிருப்பானா 1980. அதுக்கப்புறம் பிரான்ஸ் அதே மாதிரி சில்வர் லெவலுக்கு போயாச்சு. பட் இன்னும் கோல்டு வாங்கல. 1980 தான் லாஸ்ட் டைம் வந்து கோல்டு வாங்கினது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்குறாங்க. ஸோ எஃப்ஐடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது என்னன்னா இதுவும் ஸ்போர்ட்ஸ் தான். ஏன்னா செஸ் இருக்கு பார்த்தீங்களா சதுரங்கத்தோட அந்த எஃப்ஐடி நிறைய வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ல கூட வந்து இப்போ செஸ் ரிலேட்டடா என்னன்னா நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ இது என்னன்னா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் இல்லை வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் என்பது ஒரு பேசிக் லெவல். இப்போ ஒரு வந்து விளையாட்டு இருக்குன்னா அந்த விளையாட்டோட பேசிக் நம்ம எப்போ உருவாச்சு, இந்தியா சம்பந்தப்பட்ட என்ன, ஏதாவது வந்துன்னா அது சம்பந்தப்பட்ட கப் இருக்கா, இதெல்லாமே வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது ரிலேட்டடாக தான் என்ன பண்றாங்கன்னா எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால என்ன எஃப்ஐடி என்பது ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் அப்படி சொல்லலாம். இல்லை ஃபெடரேஷன் ஆக்சுவலி இது வந்து பிரெஞ்சு நினைக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, எஃப்ஐடிஇ எது சம்பந்தப்பட்டதா, செஸ் சம்பந்தப்பட்டதான். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் இல்லை வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு வரும். இல்லை செஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன்ஸ் ஆக்சுவலி என்னன்னா இதுதான் வந்து கரெக்ட். இங்க இருக்கிறது வந்து தப்பு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இஸ்ரோவோட ப்ராஜெக்ட் நெத்ரான்னு சொல்லிட்டு வந்து ஒரு மிஷன்ஸ் இருக்கும். அந்த மிஷன் வந்து எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நிறைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உலகத்துல இருக்கிற எல்லா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ராக்கெட்டா அனுப்புறாங்க ரைட்டா. ஒரு ராக்கெட் வந்து அதோட செயலிழப்பு முடிஞ்சிருச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயே அப்படியே சுத்திட்டு இருக்கும், ஸ்பேஸ்ல ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும். அப்ப அதெல்லாத்தையும் என்ன சொல்லலாம், அது எல்லாமே தேவையில்லாத தானே. ஸோ தேவையில்லாததா என்னன்னா குப்பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குப்பைகளா இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றது அப்படின்னா மறுபடியும் கொண்டு வந்து இங்க பூமி கொண்டு வர்றதுக்கான ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு என்னன்னா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இஸ்ரோ என்ன பண்றாங்கன்னா அதோட பேர் தான் ப்ராஜெக்ட் நெத்ரா. நீங்க பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் நெத்ரா என்பது என்னன்னா இங்க இருக்கல இஸ்ரோட ஸ்பேஸ் சுச்சுவேஷனல் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் டு மானிட்டர் த ஸ்பேஸ் டெப்ரிஸ் அண்ட் சேஃப் கார்ட் த சேட்டலைட். ஏன்னா ஆல்ரெடி பழைய குப்பையில் எல்லாமே மிதந்துட்டு இருக்கும்போது ஒரு புதுசா லான்ச் பண்ணப்பட்ட சேட்டலைட்ல மோதி என்ன கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிரும். அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் நெத்ரா. ரொம்ப வருஷமா வந்து என்னன்னா நம்ம இந்தியாவில வந்து இஸ்ரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 ரிப்போர்ட் படி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் ஏஜ் என்ன 6 to 23 மாதம் 6 to 23 months இன் இந்தியா நாட் ரிசீவிங் த மினிமம் அக்செப்டபிள் டயட். அதாவது நல்லா காணுங்க. NFHS 5 அறிக்கையின்படி இந்தியாவில் 6 முதல் 21 மாத குழந்தைகளில் எத்தனை சதவீதம் குறைந்தபட்ச ஏற்ற உணவு பெறவில்லை. இன்னமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான வந்து அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணல குழந்தைகளுக்கு. அது எத்தனை சதவீதம், 89% பாருங்களேன். இந்த அளவுக்கு வந்து ஹையா இருக்கு அப்படின்னு. அப்ப என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னன்னா மெடிக்கல் ஹெல்த் லெவல ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டில் வீக்கா இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சர்வே மூலம் புரிஞ்சுக்கலாம். அடுத்து லைட்டிங்கோட பிரைமரி காசு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வானத்துல மின்னல் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், பிகாஸ் ஆஃப் என்னன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் தான். ஏன்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜோட மோதல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன் நமக்கு லைட்டிங்கா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் பிசிக்ஸ்ல லேர்ன் பண்ணியிருப்போம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஈஸியானது வுட்ஸ் டிஸ்பேட்ச். அதாவது வுட்ஸ் டிஸ்பேட்ச் எந்த வருஷம் வந்துன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1854. இது என்னன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே கான்செப்ட் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம்னா குரோனாலஜி ஆர்டர்ல வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். கரண்ட்
கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அதாவது சிஏஜி இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ கரண்டா யாரு சிஏஜி இருக்காங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நிறைய பேர் கிரீஷ் சந்திர முர்மு போட்டீங்கன்னா அது தப்பு. இது வந்து இருந்தார். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், லாஸ்ட் இப்ப ரீசெண்டா யாரு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சஞ்சய் மூர்த்தி தான். 2026 படி யாரு கரண்ட் சிஏஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். அடுத்து, வாட் இஸ் அ மெயின் ட்ரெடிஷனல் அட்டையர் ஒன் பை த உமன் வைல் பர்ஃபார்மிங் பிகு டான்ஸ்? ஸோ பிகு டான்ஸ் என்பது ஃபோக் டான்ஸ். எந்த ஸ்டேட்டோடதுன்னா அசாமோடது. ஸோ அசாமோடது இப்ப எல்லாம் வந்து ஜிடில எப்படி கொஸ்டின்னா டேரக்டாலாம் கேட்கறது இல்ல. ஒரு டான்ஸை கொடுத்துட்டு அது என்ன ஸ்டேட்டுன்னு கேட்காம உள்ள கொஞ்சம் டெப்தா போயிட்டு அந்த டான்ஸ் சம்பந்தப்பட்டது ஏதாவது ஒண்ணு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ட்ரெஸ் அணிவாங்கன்னா இது வந்து பாக்குறதுக்கு சாரி மாதிரி இருக்கும். ஆனா அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சைட்ல கூப்பிட வந்து பேரே வேற. அது என்னன்னா மேகலா சாடோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேகலா சாடோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ட்ரெடிஷ்னலான ஒரு வியர் இருக்கான். அதை அடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்களா. எப்படி நம்ம சைடு இப்ப பொங்கல் அப்படின்னா வேஷ்டி சட்டை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி அவங்க சைடுல வந்து அந்த மாதிரி ஒரு பேரு. அடுத்து, நதி டான்ஸ் பிரைமர்லி பர்ஃபார்ம்டுன்னு சொல்றாங்க. ஸோ நடி இல்ல நாடி டான்ஸ் அப்படின்னு சொல்றது. நாடி டான்ஸ் மோஸ்ட்லி எங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ நாடி டான்ஸ் வந்து ஹிமாச்சல்ல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாச்சல் அண்ட் உத்தரகாண்ட்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நாடி 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 டான்ஸ் பொறுத்த அளவுக்கு என்னன்னா சுத்தி, அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே என்ன பண்ண ஒரு ரவுண்டா சுத்தி சுத்தி வந்துடுனா அப்படியே ஆடிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் அவன் கேட்டிருக்கான். ஸோ நாடி டான்ஸ் பொறுத்த அளவுக்கு பிரைமரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னா போத் மென் அண்ட் உமன் இன் ஏ சர்க்கிள் ஃபார்மேட்ல. ஆன்சர் வந்து சி வரும். அடுத்து, அக்கார்டிங் டு த டெல்லி கவர்மெண்ட் நியூ ப்ரொமோஷன் பாலிசி, ஹவு many month of special instruction or preparation time are given to the failing student of class 5 and 8 before their re-examination? அதாவது ஒண்ணும் கிடையாது. நோ டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நோ டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்ன, இப்ப 6வதுல ஃபெயில் ஆயிட்டோம்னா ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 7வது தூக்கி போடுவாங்கல்ல, அதுதான் நோ டிடென்ஷன் பாலிசி. பட் இந்த கான்செப்ட் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்ட் டைம்ல போயிட்டு இருக்கு. இல்ல என்ன பண்ணலாம்னா, நீங்க 6வதுல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, 6வதுல ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா 7வதுல தூக்கி போடாம வேற என்ன வழியில அவங்களுக்கு வந்து என்னன்னா பாஸ் ஆகிறதுக்கு வழி கொடுக்கறது, ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ரீ எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரிப்பரேஷன் கொடுக்கும்னு சொல்லிட்டு சில என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்றேன்னா ஒரு 2 மாசம் கேப் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். இது ரிலேட்டட் நிறைய வந்து நியூஸ் போயிட்டு சரி இது ரிலேட்டட் நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்ப ரயத்வாரி கிடையாது, மகள்வாரி கிடையாது, ஜப்தி கிடையாது. ஆனா என்னன்னா இஸ்தம்ராரி. ஸோ இஸ்தம்ராரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா பர்மனன்ட் செட்டிலுக்கு இன்னொரு பேரு ஜமீன்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தாரி ஆர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இஸ்தம்தாரி. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து, எந்த ஃபேமஸான டெம்பிள் ஆஃப் அர்ச்சனா known for its unique blend of Hindu and Indo-Islamic architectural style, triangular plan and secular mural அப்படின்னு சொல்றாங்க. இந்து மற்றும் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையின் கலவையும் முக்கோண வடிவமைப்பும் மதச்சார்பற்ற சுவர் ஓவியங்களும் கொண்ட ஒர்ச்சாவின் புகழ்பெற்ற கோவில் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா இந்த டெம்பிள் ரிலேட்டட் என்ன பண்ணிருக்குன்னா சில இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். இதுவுமே ஸ்ட்ராட்டஜிக்கல இம்பார்ட்டன் தான். ஸோ லட்சுமி நாராயண டெம்பிள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்குலர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட ஸ்டைலு எல்லாமே ஜஸ்ட் நீங்க கூகுள் கூட போட்டு பாருங்க. ஸ்டைல் எல்லாமே என்னன்னா பக்கா அப்படியே பாக்குறதுக்கு வந்து ஹிந்து டெம்பிள் மாதிரி இருக்காது. பட் மிக்ஸ்ட் ஆஃப் வந்துன்னா ஆல் ரிலிஜன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான். அடுத்து, if a star identical to the sun at the same distance from earth as a sun, what will be the effect on temperature? அதாவது சூரியனை போலவே ஒரே ஒரு நட்சத்திரம் அதே தூரத்தில் இருந்தால், இப்ப என்னன்னா நம்ம பூமி இருக்கு, இந்த சூரியன் இருக்கு, சூரியன் பக்கத்துல இன்னொரு சூரியன் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். இந்த ரெண்டு இது வந்துடுன்னா வெளிச்சம் வரும்போது என்ன ஆகும், லைட்டோட வெளிச்சம் வரும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சர் பூமியோட டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரொம்ப ஹாட் ஆக ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ஹாட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், மனிதர்களால வாழ முடியாது. ஸோ அதான் ஹெல்த் வில் என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஹாட்டா இருக்கும். ஸ்ட்ரெஸ் என்னன்னா ஒரு இப்ப நடக்காத ஒரு எக்ஸ்போனன்ட் சாரி ஒரு நடக்காத என்ன பண்றாங்கன்னா சும்மா ரேண்டமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு வந்து மேபி வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து, பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ், எந்த இந்தியன் ஸ்டேட் ஹாஸ் அ ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் டென்சிட்டி? ஆக்சுவலி என்னன்னா
இந்த ஃபாரஸ்ட் கவர் ரிலேட்டடா என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நினைக்கிறேன். ஸோ ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்றபடி மிசோரம் தான் என்னன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து ஃபாரஸ்ட் கவரை வந்து கொண்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை மட்டும், அதாவது ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் த பிரைமரி காஸ் ஆஃப் எர்த்தோட ஆக்சல் டில்ட்? ஸோ பூமியின் அச்சு சாய்வா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியரி வந்து ப்ரொபோன் பண்ணியிருப்பாங்க. என்ன தியரினா, ஏதோ ஒரு பெரிய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கம், பெரிய தாக்கம் என்ன அப்படின்னா புவியோட மோதி இருக்கும். அப்படி மோதினாலதான் அந்த ஒரு என்னன்னா ஒரு சாய்வுல வந்து என்னன்னா நம்ம எர்த் வந்து இருக்கு அப்படின்னு வந்து என்னன்னா ஒரு தியரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்பப்படுது. எர்த்தோட ரொட்டேஷன், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரு, கிராவிட்டி பற்றின சன் அண்ட் மூன் இது எதுவுமே சம்பந்தம் கிடையாது. அதனால என்னன்னா கரெக்டான ஆன்சர் என்னதான் வரும்னா ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து ஒரு பயாலஜி ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ மைட்டோகாண்ட்ரியில எவ்வளவு மெம்பரேன் இருக்குன்னு கேட்கறாங்க. ரெண்டே மெம்பரேன் தான். ஒண்ணு வந்து அதாவது அவுட்டர் மெம்பரேன் சொல்லுவாங்க, இன்னொன்னு இன்னர் மெம்பரேன். அதனாலேயே மைட்டோகாண்ட்ரியாவை டபுள் மெம்பரேன் அப்படின்னு சொல்றது. சரி, அடுத்து எத்தனை டைப் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நம்ம கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கான்னு கேட்கலாம். மூணு டைப் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஒன்னு ஆர்டிகல் நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி இல்ல பிரசிடென்ட் ரூல் வந்து ஆர்டிகல் 356, பினான்சியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 360. அப்ப 3 விதமான எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் பி தான். அடுத்து, கிரேட் நிக்கோபாருக்கு பக்கத்துல இருக்கிற எந்த கண்ட்ரி, அதாவது 4 ஆப்ஷன்ல எந்த கண்ட்ரி வந்து கிரேட் நிக்கோபாருக்கு கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இது ஒரு மேப் பேஸ்ட் வந்து கொஸ்டின். நல்லா கவனிங்க. அந்தமான் நிக்கோபார் பொறுத்திருக்கு. ஸோ நிக்கோபார் வந்து கீழே வரும், ரைட்டா? நிக்கோபார் பக்கத்துல என்ன இருக்கும்? நல்லா கவனிங்க. நிக்கோபார் பக்கத்துல என்னன்னா தாய்லாந்து நினைச்சனே கிடையாது. தாய்லாந்தை விட எது கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்தோனேஷியா இருக்கும். அதனால என்ன வரும்னா, ஸோ நிக்கோபாருக்கு ரொம்ப அருகில் உள்ள ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தோனேஷியா. ஆப்ஷன் ஏ வரும். அடுத்து, எந்த கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் எவர் FIBA பாஸ்கெட் பால் வேர்ல்டு ஹெல்ட் இன் 1950? இப்ப கிரிக்கெட் ரிலேட்டடா கேட்டாவே வந்து நம்ம வந்து யோசிப்போம். அவன் என்ன பாஸ்கெட் பால் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்கான். ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வருது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அர்ஜென்டினா தான் என்ன பண்ணிருக்காங்களா, வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. கிடைச்சதை வச்சு சொல்லியிருக்கேன். அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து மேத் ரிலேட்டடா, ரீசனிங் ரிலேட்டடா, இங்கிலீஷ் ஆர் ஒன் ஜிகே ரிலேட்டடா எப்படி கேட்டாங்கன்னு மட்டும் என்ன அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. ஸோ அதன் மூலம் என்னன்னா என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேல ஒரு வீடியோ போடும்போது இன்னும் வந்து அப்கமிங் டேஸ்ல எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.